அழகே அழகு சீரியலில் ஜூன் 5 என்ன நடந்தது நம்ம இப்போ பார்ப்போம். தங்கராஜ் சொல்கிறாரு, இந்த அம்மா அழகு மலரோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு போயிருக்கா. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவ ஏதாவது ஒன்று பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லைம்மா, அங்கே போயிருந்தப்போ அந்த சுருதி பொண்ணை நான் கண்டிச்சேன். நம்ம வீட்டு பொண்ணுங்கிறதால தான் நான் கண்டிச்சேன். அது இந்த அம்மாவுக்கு பொறுக்கலை. என் தங்கச்சி நல்ல பொண்ணு தான், இவ்வளோ எதுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு என்னை திட்டுறா. ஏண்டா உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எப்படியோ போறான்னு விட வேண்டியதானே? சிலதெல்லாம் பட்டாதான்டா திருந்துங்க. அம்மா அப்படியெல்லாம் விட முடியாதுமா. நாளைக்கே இவ தங்கச்சி ஸ்ருதிக்கு ஏதாவது பிரச்சனைனா எல்லாரும் என்ன தானே சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லை, அன்னைக்கு மது வீட்டுக்கு போகும்போது அவள் தங்கச்சி செல்ஃபோனை நோண்டிட்டு இருந்தா. யார்கிட்ட பேசுகிறேன்னு கேட்டேன். அதுக்கு இந்த அம்மா உடனே கோவப்பட்டு, அதை எதுக்கு நீங்கள் கேள்விலாம் கேட்குறீங்கன்னு இந்த அம்மா என்ன கேள்வி கேட்குறாங்க. இவ இஷ்டத்துக்கு ஆடுறா தங்கராஜ். வயசான காலத்தில் பிள்ளைய எங்கிட்ட விட்டுட்டு இவ ஊர் சுத்த கிளம்பிட்டுருக்கா. அது மாதிரி அதுங்களும் போகட்டும்னு நினைக்கிறா போல இருக்கு. எல்லாரும் எக்கேடு கெட்டு போகட்டும்னு விட்டுறா நீ. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சொந்த புத்தியும் இல்லை, யார் சொன்னாலும் பிடிக்க மாட்டேங்குது. அனுபவிக்கட்டும்டா. அம்மா அப்படியெல்லாம் விட முடியாதுமா. ஏங்க, ஏய் பேசக்கூடாது. தப்பு மேலே தப்பு பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அந்த அழகு மலர் பிறந்ததே வேஸ்ட்டு. இதில் அந்த அம்மாவுக்கு பிறந்த நாள் ஒன்று தான் குறைச்சது. மேடம் மிஸ் பண்ண வேற போயிருக்காங்க. நான் தெரியாமல் போயிட்டேங்க. அது எப்படி தெரியாமல் போவேன்? இனிமே போகலை, தயவுசெய்து விட்டுருங்க. ஏய், தப்பு மேலே தப்பு பண்ணிவிட்டு நடிக்கிறதெல்லாம் வேணாம். நல்லவ மாதிரி நடித்து நாளைக்கு வேற ஒரு திருட்டுத்தனம் பண்ண போறியா? ஏங்க வாடிங்கிறேன், வாடி. நீ பண்ண தப்புக்கு கொடுக்காதனால தான் நீ இப்படி பண்ணுற. தண்டனை கொடுத்துட்டா இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நீ நினைப்ப. ஏங்க நான் சொல்கிறத ஒரு நிமிஷம். ஏய், நீ நைட்டு முழுக்க வெளியவே நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. ரேவதி சொல்கிறான், அத்தை சொல்லுங்க அத்தைன்னு கெஞ்சுறாங்க. அவங்க அத்தை, தங்கராஜ் அவள் பண்ணது தப்பு தான், அதுக்காக வெளியவே எப்பட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர், தங்கராஜ் அம்மா அவள் பண்ண தப்புக்கு வெளியில் நின்னாதான் திரும்ப அந்த தப்பை பண்ண மாட்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்னமோ பண்ணுங்கன்னு போயிடுறாங்க. அடுத்து பாக்கியராஜ் அவரோட ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு, வட்டியெல்லாம் கட்டுறதுக்கு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டியா, வட்டி கட்டிட்டியான்னு கேட்குறாங்க. இல்லைடா, அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மலருக்கு பர்த்டே அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு, ஆமாம் காலையில் தான் நீ சொன்னியே அப்படின்னு. அதுக்கு பாக்கியராஜ், இல்லை மலரை நைட்டு பைக்கில் வெளியில் கூப்பிட்டு போகிறதா நான் சொல்லியிருந்தேன், அதனால் உன்னோட பைக் வேணும்னு சொல்கிறாரு. சுரேஷ்கிட்ட தான் நான் கேட்கலான்னு இருந்தேன், அவன் அவசரமாக கேஸ் விஷயமாக வெளியில் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் பைக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒரு சின்ன அட்வைஸ் ஒன்று சொல்கிறாரு. ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வாங்குற இந்த இடத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு பாரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருடா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு இவர், என்னடா வண்டியை கொடுத்துட்டு அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதன்னு சொல்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லைடா அப்படின்னு பார்க்குற சொல்கிறாரு. இவரும் வண்டியை எடுத்துகிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இவர் கிளம்புறாரு. அப்புறம் மலர் வெளியில் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. மதி ரூம்குள்ளே வர்றாங்க. மதி நீயா அப்படின்னு உள்ளே வர சொல்கிறா மலர். வந்ததும் மதி மலரோட ட்ரெஸ்ஸை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பாப்பா என்ன பண்ணுறான்னு கேட்குறாங்க. பாப்பா தூங்கிட்டான். நீங்கள் பாப்பாவை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, வீட்டை பற்றி யோசிக்காதீங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மலரோட ஃபோன் சத்தம் அடிக்குது. பாக்கியராஜ் கிளம்பிட்டியா, நான் வெளியில் தான் நிற்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் வெளியில் தான் நிற்கிறாரா அப்படின்னு மதிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி விடுறாங்க மதி. சரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜ் மலர் வண்டியில் கிளம்புறாங்க. மதிக்கு பாய் சொல்லிட்டு மதி வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அவங்க அத்தை நிற்கிறாங்க. என்ன இந்நேரம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க. இல்லை அவர் இன்னும் வரல, அதனால் என்னன்னு பார்த்தேன்னு சொல்கிறாங்க மதி. புருஷன் மேலே அவ்வளோ அக்கறையான்னு கேட்குறாங்க அவங்க அத்தை. இல்லை வண்டி சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் என்னென்னு போய் பார்த்தேன். இப்போ மணி என்ன, 10:45. சுரேஷ் வாரேன்னு சொல்கிற டயத்தை விட லேட்டாக வேணால் வருவானே தவிர்த்து கரெக்டாக சொன்ன டைமுக்கு வரமாட்டான் அப்படின்னு அவங்க அத்தை சொல்லிவிட்டு மலரு மலரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ மதியம் வந்துட்டு, மலர் தூங்கிட்டாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் அதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, மதிக்கிட்ட அவங்க அத்தை சொல்கிறாங்க, இல்லை எனக்கு சுடுதண்ணி வேணும் அப்படின்னு. சுடுதண்ணி தானே வேணும், அதை நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லை உன்னை நம்ப முடியாது,
நீ பச்சை தண்ணியை ஊற்றி கொண்டு வந்து கொடுத்துட்டு சுடுதண்ணின்னு கூட சொல்லுவேன். அதனால் நான் மலர்கிட்டே கேட்டுக்கிறேன். இல்லை, மலருக்கு தலைவலியாம், அதனால் அவங்க தூங்கிட்டாங்க, டேப்லெட் போட்டு தூங்கிட்டாங்க. உங்களுக்கு நானே சுடுதண்ணி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மலருக்கு தலைவலியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீயே போய் போட்டு கொண்டு வந்து கொடு, ஆனால் அதை கிளாஸ் டம்ளரில் கொண்டு வந்து கொடுக்காத, ஃப்ளாஸ்கில் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னா அவங்க அத்தை அந்த சேரில் உட்கார போகிறாங்க. இங்கே உட்காராதீங்க, நீங்கள் ரூம்லேயே போய் உட்காருங்க, நான் ரூம்க்கே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்றாங்க. உடனே அவங்கள ரூமுக்கு அனுப்பிடுறாங்க. அனுப்புனதுக்கப்புறம் பாக்கியராஜ் மலரும் வண்டியில் போய்கிட்டு இருக்கையில் அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வெளியில் கிளம்புற வரைக்கும் நான் நம்பலை நம்ம இந்த மாதிரி வெளியில் போவோன்ட்டு, ஆனால் இப்போ போகும்போது எனக்கு அது கனவா நிஜமானே தெரியலை அப்படின்னு. இது கனவில்ல மலர், இது நிஜம்தான் அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியராஜ். சரி, நான் கிளம்பும்போதே கேட்கணும் தான் இருந்தேன், இந்த வண்டி யாரோடது அப்படின்னு சொல்லி மலர் கேட்குறாங்க பாக்கியராஜ் கிட்ட. பாக்கியராஜ் சொல்கிறாரு, இது என் ஃப்ரெண்டோட வண்டி தான் அப்படின்னு. ஏன் உங்கள் வண்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோடய வண்டியை தான் நான் வாட்டர் சர்வீஸ் கொடுத்துருந்தேன்ல, அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நீங்கள் கால் பண்ணி கேட்க வேண்டியதானே அப்படின்னு. கால் பண்ணி தான் கேட்கலான் இருந்தேன், அவங்க கடையை க்ளோஸ் பண்ணிட்டதால நான் கேட்க முடியலை. சரி, இப்போல்லாம் எதுக்கு மலர் இதெல்லாம், இப்போ இதை விடு, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ஜாய் பண்ண போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, சரி உனக்கு பிடிச்ச இடம் எதுன்னு சொல்லு, அது ஃபஸ்ட்டு போவோம் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியராஜ். அதுக்கு மலர் சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இனி உங்களோட முடிவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு உடனே பாக்கியராஜ், சரி இப்போ நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சுக்கு போயிட்டாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இதோட இன்னையோட எபிசோட் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு என்னங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.